ஒருவர் பயணத்தில் இருக்கும்போது மகரிப் தொழுகையை தொழுது ஜம்மு கசர் செய்து இசாவையும் தொழுது கொள்கிறார். அதே நேரத்தில் வித்திரு தொழுகையும் சேர்த்து தொழுது கொள்ளலாமா என்ற சந்தேகத்தில் கேட்குறாங்க. பயணத்தில் இருப்பவர் 25 கிலோமீட்டர் தொலைவோ அதற்கு மேற்பட்ட தொலைவை இலக்காக கொண்டு பயணிப்பவர் ஊரினுடைய எல்லையை விட்டும் கடந்து விடுவார்னு சொன்னால் அவர் லுகர் அசரை ஜம்மு கசர் செய்து கொள்வதற்கும் மகர்பி இசாவை ஜம்மு கசர் செய்து கொள்வதற்கும் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மகரிபுடைய நேரத்தில் இசாவை அல்லது இசாவுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும், மகரிபுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும் அல்லது இசாவுடைய நேரத்தில் மகரிபையும் இசாவையும் சேர்த்து தொழுவதற்கு நிச்சயப்பட்டிருக்கு. மார்க்கத்தில் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் லொஹர் அசரும், லொஹருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் அல்லது அசருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் இணைத்து தொழுவது, இணைத்து சுருக்கி தொழுவது என்கின்ற மார்க்க அனுமதி சலுகை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாங்க, 25 கிலோமீட்டர் இலக்கு, அந்த பயண தூரத்தை கடந்து அல்லது அதை இலக்காக கொண்டு பயணிக்கிறாங்க, ஊரின் எல்லையை கடந்துட்டாங்கன்னா இந்த சலுகைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. இப்போ மகரிபுடைய நேரம் ஆயிடுச்சு. மகரிபுடைய நேரத்திலேயே ஒருவர் மகரிபையும் தொழுதுட்டாங்க, இசாவையும் கசர் செய்து ஜம்மு செய்து தொழுது முடிச்சுட்டாங்கன்னா இதற்கு பிறகு அவர்கள் வித்துட்டு தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. எந்த அடிப்படையில்? ஏன்னா பயணி என்பவர்களுக்கு அது சலுகை தான். இசாவுடைய தொழுகையை இசாவுடைய நேரத்தில் தான் தொழணும். காரிருள் பரவி முழுமையான இருள் சூழ்ந்ததற்கு பிறகு தான் இசாவுடைய நேரம் துவங்குகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நேரத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? மகரிபுடைய நேரத்திலே இசாவை தொழுகிறோம். ஆனால் ஆக்சுவலாக இசாவுடைய நேரமாக அது இல்லை. இருந்தாலும் பயணிகள் என்பதற்காக வேண்டி அது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இசாவுடைய தொழுகைக்கு பிறகு நம்ம வித்திரு தொழுவதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிற காரணத்தினால ஒருவர் பயணியாக இருக்கும் பொழுது அவர் மகரிபுடைய நேரத்திலேயே இசாவையும் சேர்த்து தொழுது கொள்வார், இசாவை தொழுது முடித்து விடுவார்னு சொன்னால் அதற்கு பிறகு அந்த இசா தொழுகையை முடித்ததற்கு பிறகு அவர் உடனே வித்திரு தொழுது கொள்வதில் என்ன இல்லை, மார்க் அடிப்படையில் பிரச்சனை கிடையாது. தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான எந்த சிரமத்தையும் நீங்கள் கடைசி இரவில் தான் தொழணும், பின்னாடி நீங்கள் லேட் நைட்டில் தான் தொழணும், நடு இரவில் தான் தொழணும் அப்படிங்கிற எந்த சிரமத்தையும் நமக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரலை. இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம் தான். ஒமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் எல்லாம் ஏற்படுத்தலைங்கிறான். அப்போ எப்படி மகரிபுடைய நேரத்தில் இசாவை ஜம்மு கசர் செய்வது நமக்கு சலுகையாக இருக்கிறதோ பயணிக்கு, அதையும் போன்றே அவர் அந்த இசா தொழுகை முடித்ததற்கு பிறகு வித்திரையும் என்ன செய்து கொள்ளலாம், சேர்த்து அவர் தொழுது கொள்ளலாம். இதில் எந்த விதமான தடையும் இல்லை, தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்பது இருக்கான பதிலாக சொல்லி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.